ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து G3792 இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாருமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஷின் டைப் ஃபார்மேட்டில் வந்து மேக் பண்ணி இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் லான்ச் பண்ண ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸோடு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோக்காக வெயிட் பண்ணாமல் ரிமைனிங் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நோட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து இப்போவே உங்களுக்கு வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு மெயின் சப்ஜெக்டான நோட்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸாமுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, வாங்க இப்போ இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கான பார்ட் பி அண்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 4 கொஷின்ஸ்லேயே ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ட்ரி ஃபைலோட 14 பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து வேரியஸ் பிரின்சிபல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி 14 பிரின்சிபல் அப்படின்னு டேரெக்டாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி ஃபைலோட அந்த கான்ட்ரிபியூஷன் வேரியஸ் பிரின்சிபல் வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினாக இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய டைப்ஸ் நல்லா டீட்டெயிலாக நல்லா படிச்சுங்க. அதில் வரக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது அந்த மின்ஸ்பர்க்ஸோட 10 மேனேஜர் ரோல்ஸும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் FW டைலர் டு மேனேஜ்மெண்ட், இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. மேக்ஸிமம் சான்ஸாக இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின்லேருந்தே ஒரு கொஷின் வந்துடும். பட் எக்ஸ்ட்ராவாக இந்த 4வது கொஷின் ஒரு சேஃப்டிக்கு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் சேம் அதே 4 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினும் தேர்ட் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரெக்ரூட்மெண்ட் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி மேக்ஸிமம் எப்பவுமே சரி ஒரு கொஷின் கேட்டுறாங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கும் இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ வித்தவுட் சாய்ஸாக இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது கொஷின் நல்லா படிச்சுங்க. அதாவது ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளானிங் ப்ராசஸ் வித் சூட்டபிள் நீட்ஸ் ஸ்கெட்ச் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வேரியஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 2வது 4வது கொஷின் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரை டெசிஷன் மேக்கிங் டாபிக் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3வது அந்த கம்யூனிகேஷனோட டைப்ஸும் வேரியஸ் இன்வால்வ் இன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்தவரை கொஷின் நம்பர் 1 and 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக 2வது 4வது கொஷின் வந்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்து நிறைய லீடர்ஸோட தியரிலாம் இருக்கும். ஸோ கொஷின் பொறுத்தவரை மினிமம் எதனா 2 தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 4 தியரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எதனா 4 தியரி நல்லா வந்து படிச்சிங்க. அதே மாதிரி அந்த லீடர்ஷிப்போட தியரிலாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக அந்த லெவின்ஸ் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் மாடல் இன் டீட்டெயில், இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5க்கான கொஷின் பார்த்தோம்னா இந்த ப்ரொடக்டிவிட்டினா என்ன, ஸோ அதோட மெத்தட்ஸ் இது மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இது கூடவே அந்த லிஸ்ட் ஆஃப் தி நீட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் MIS, இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு 2வது அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதோட டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் என்ன நல்லா படிச்சிங்க. அண்ட் கடைசியாக பெஞ்ச் மார்க்கிங் டாபிக் கொஷினும், நெக்ஸ்ட் அந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் ERP சொல்லுவாங்க. ஸோ இதோட டாபிக் கொஷின் நல்லா படிச்சிங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான பார்ட் பி அண்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொஷினுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி பார்ட்டியே 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி படிக்கிறேன், இப்போ ஒரு யூனிட் எடுத்தோம்னா இப்போ இந்த பிக் கொஷின்லாம் நீங்கள் வந்து படித்தது மூலிமா சம் டாபிக்ஸ் வந்து தர பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்து 2 மார்க்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸும் தனியாக படிக்கும்போது இந்த டாபிக்ஸ்லாம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸில் அதில் இருக்க அந்த பேசிக் டெஃபினேஷன்ஸ், அட்வான்டேஜ், இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.